கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை எல்லாத்தையும் விலக்கி காப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 24:7 கூட யாராவது வாசிப்போம். 7-8. ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? ஒரு வல்லமையும் பராக்கும் உள்ள கர்த்தர். ஆமென். யுத்தத்தில் வல்லவரான கர்த்தர் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணும்போது குறைவைகள் எல்லாம் நிறைவாகும். இந்த மகிமையின் ராஜாவை பாடி அப்படியே ஆராதிப்போம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா?
தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இருதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? நம் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். நீதிமான்கள் என்றும் கர்த்தர்தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமான்கள் என்று கர்த்தர்தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார், தீர்ப்பு கூறிவிட்டார், தீர்ப்பு கூறிவிட்டார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா, நம் மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தர் மகிமையின் ராஜா. நம்மளுடைய கதவை திறக்கும்போது கர்த்தர் உட்பிரவேசிப்பார். நம்முடைய குறைவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாய் மாறும். அல்லேலூயா. இயேசுவை நம்ம ராஜா என்று பாடுறோம். அவருடைய பிள்ளைகளா இருக்க நாம யாரு? we are kings. அல்லேலூயா. நம்ம ராஜா. நம்ம ராஜானா அவர் யாரு? ராஜாதி ராஜா. ஆமென். ராஜாதி ராஜா நமக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்ம நேர்மையான பாதையில, நேரான பாதையில, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி
சுகப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நம்மை நுப்பாற்றிக்கத்தான் அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார். அந்த இரட்சகர் இயேசுவை நாம் தினமும் தேடும்போது, அவரை சந்தோஷமாய் பாடும்போது, அவர் நம் மத்தியிலே இறங்கி நமக்கானதை அவர் செய்து முடிக்க வல்லவர். எல்லாரும் எழுந்திருந்து ஓசன்னா, உன்னதத்தின் தேவனுக்கு ஓசனா என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த முக்கியத்துவம் காட்டிட்டோம்னா எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சோன்னா எதுவும் நம்மளை அசைக்க முடியாது. ஒரு துதிப்போம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் ராஜா இருக்கிறதுக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் பலனாய் வந்ததுக்காய் நன்றி. எங்களோட பலவீனமான சூழ்நிலை எல்லாம் உம்முடைய வார்த்தையை கொடுத்து இதுவே வழி, இது நடங்குன்ற அந்த சத்தத்தை நீ துணிக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவ, நீ பராக்கிரம் உள்ளவர், நீர் நீதிபரர், நீ நீதிமானாய் எங்களை நிப்பாற்ற நல்ல தகப்பன் நீரே. எல்லா மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே. நீரே உண்மையுள்ளவர், நீரே துதிக்கப்படத்தக்கவர், நீரே மகிமையுள்ள தகப்பன், நீரே எங்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்காய் இருக்கிற தகப்பன், நீரே எங்கள் வாழ்க்கையில் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே பாத்திரம் உள்ளவர், நீர் மாத்திரமே பாத்திரம் உள்ளவர். அல்லேலூயா. இந்த ஓசனாவை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றும் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தான்
யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை ஏற்றுகின்றாலும் எந்த யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை ஏற்று வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசனா கீதம் பாடுவோம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஆமென். வெற்றி சிறந்த தேவன் நம் மத்தியிலே நம் வாழ்க்கையில் வெற்றியா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். எவ்வளவு துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லைகள் நம்மளை தேடி வந்தாலும் பயமில்லைன்னு எப்போ சொல்ல முடியும்னா கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற அதை அறிஞ்சாதான் சொல்ல முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்காங்க அப்போ நீங்கள் உண்மையாக சொல்ல முடியும்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் வெற்றி சிறந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஓசனா பாடி தேவநாம மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தோன்னா கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அவர் வெற்றி சிறந்த தகப்பன். இன்னும் இந்த பைபிளை பார்த்தோன்னா ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடக்குது. ஆமென். ஆண்டவரை தேடி வரவர்களுக்கு அற்புதத்தின் மேலே அற்புதம் நடக்குது. ஆமென். கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். ஜீசஸ் நெவர் அட்டன் எனி ஃபியூனரல் சர்வீஸ். ஏன்னா அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே மரித்தது எல்லாம் எந்திரிச்சிடும். அல்லேலூயா. ஒருவேளை மரித்த அவயமாக இருக்கலாம், மரித்த விசுவாசமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய நம்பிக்கை மரித்து போயிருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், தேவன் நமக்காகவே இருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை தலை குனிய விட மாட்டார். அவர் உங்களை நடத்தி செல்கிற நல்ல தகப்பன். அவரை நோக்கி நாம் பாடிக்கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். என்னதான் சொல்லட்டும், சூழ்நிலை எப்படிலாம் இருக்கட்டும், நம்மளே நம்மளை குறித்து குறைவாக கூட எண்ணட்டும். ஆனால் பாருங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றும் அளவும் அவர் உண்மையுள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வசனத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினச்சி பாருங்க. இந்த சூழ்நிலையினால நான் இல்லை, அனுகூலமான சூழ்நிலை இருக்குன்னா நல்லா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி சூழ்நிலை இருந்தாலும், இந்த 4 சைடு இருக்க கதவும் மூடினாலும் எனக்கு ஒரு கதவு திறந்து கொண்டிருக்கு, வானத்தின் வாசல். இயேசு கிறிஸ்து என்னும் கதவு என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே திறந்து கொண்டு தான் இருக்கு. ஆமென். அவர் அதை எப்பொழுதும் மூடுவதில்லை. உங்களுக்கு முன்பாக அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மை நிலைநிறுத்துவதற்காக அந்த கதவு எப்பொழுதுமே திறந்திருக்குது. அவர் நம்முடைய பலனாய் இருப்போர். ஆனால்
நம்ம எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை, கர்த்தர் என்னுடைய தேர்தல், கர்த்தர் தான் என்னை தேற்றுகிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே நீர் என்னுடைய பலன், நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்கள் உண்மையாக சொல்லுங்க. ஆனால் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார், இப்பொழுதே அதை செய்கிறார். ஆமென். துதிப்போம். இயேசுவே நீர் என்னுடைய பலன், இயேசுவே நீர் எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய கோட்டைன்னு சொல்லுவோம். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, நாங்கள் நல்லா இருக்கும்படியாக உண்மையில் அந்த சாபம் விழுந்தது. சுயநலமில்லாத அந்த அன்பை நீ சிந்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் இயேசப்பா. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா.
ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆமென். அவர் நம்முடைய கேடகம், அவரை நோக்கி துதிப்போம். இயேசப்பா உமக்கு நன்றி, நீர் எங்கள் வாழ்க்கையில் கேடகமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த உங்களுடைய கிருபைக்கா உமக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பின் சத்தத்துக்கெல்லாம் நீ செவி கொடுத்து எங்களை விடுவித்து நீ நடத்துவதற்காக உமக்கு நன்றி. சத்தமா ஆண்டவரை துதிப்போம். நீங்க ஆண்டவரோட பேசுங்க, உங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் ஊற்றுங்க. கர்த்தர் தாமே விடுவிப்பார். உங்க விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவருடைய செவி இப்பொழுதே திறந்திருக்கிறது. அவர் இப்போதே பதில் தர அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். அந்த வாஞ்சை உள்ள தேவனிடத்திலே கேட்போம். இயேசுவே, எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளுமே, எங்கள் கூக்குரலை நீ கேட்டருளுமே, எங்கள் வியாதியின் சூழ்நிலையை மாற்றுமே. நீங்கள் எங்களை பலவீனர்களாய் அல்ல பலவானாய் நீர் அழைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இம்மட்டும் நீ நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மையும் சப்பா எங்களுடைய சுய நீதினால் அல்ல, நீர் என் மேல் வைத்த அன்பினாலே அதை செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய அன்பை நாள் நிரப்பிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இந்த தேவனுக்கு நேராய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாதன் இயேசுவை நாம் எப்பொழுதும் பாட வேண்டும். இயேசுவை துதிப்போம். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். நீர் எங்க வாழ்க்கையில் பரிசுத்தராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நீங்க என் வாழ்க்கையில ஒரு நீதிபதியாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நீங்க எங்க வாழ்க்கையில ஒளிவிளக்காய் வர்றதுக்கு உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய இரு சூழ்நிலை எல்லாம் இப்பொழுதே மாறும். இப்பொழுதே அது மாறிக்கொண்டிருக்குது. கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்போம். நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்,
மறப்பேனோ? நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் போக்கிலும் எந்தன் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர்,
கிறிஸ்து நம் வாழ்க்கையில் நல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பெரியவராயிருக்கிறார். அவரே நம்மை தூக்கி ஏந்தி நம்மை சுமக்கிறவர். கடந்து வந்த பாதையிலெல்லாம் நம்மளை கண்மணி போல காத்தது இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நம்ம கரத்தை பிடித்து பரலோகம் கொண்டு சேர்க்கும் வழி. அவர் உண்மையிலவராயிருக்கிறார். அவருடைய நேசம் நம்ம வாழ்க்கையில் பெருகும். அவரே நம்மளை ஆசீர்வதிப்பார். சுவேமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் நீ நல்லவராயிருக்கிறதுக்காக எமக்கு நன்றி. எங்க வாழ்க்கை நீ பெரியவராயிருக்கிறதுக்காக எமக்கு நன்றி. எங்க வாழ்க்கை நீ பரிசுத்தராயிருக்கிறதுக்காக எமக்கு நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. ஆமென். ஆமென். லிகலமா ஷபலா ಶಂಗರಲ ಬರಗದುರಿಗರಲ ಬಲ ಬರದುರಾಳ ಮರಬದಿರಿ ಅಂಗಲಲ ಬೀರ ಶವರಲ ಬರಗದುರಾಳ ಮಧುರಾದಿರಿ ವಿಲಮ ಮಂಗಲಲ